ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் கோடுபலை. அந்த கோடுபலைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மிக்சிங் பவுல்லே எடுத்துடுறோங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு 200 கிராம் அரிசி மாவு, அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அது மெல்லிஸ் ரவையாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு திக்கு ரவையாக இருந்ததுன்னா ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. சப்போஸ் பொட்டுக்கடலை மாவு இல்லை அப்படின்னா இந்த அரைச்சி விடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதோடு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே வச்சு சேர்த்து அரைச்சி விடலாம். அப்புறம் உப்பு. அப்புறம் இதில் காய்ச்சி நம்ம நல்லா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்கோ. பொட்டுக்கடலையும் போட்டதுனால கிறிஸ்பாக இருக்கும். தேங்காயும் போட போகிறோம். அதனால் ஒரு இது நல்லா எண்ணெயை காய்ச்சி அதில் விடணும். அதுக்கப்புறம் தேவையானது ஜலம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு பெருங்காயம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியும் போட்டுக்கலாம். என்னோடய காரத்துக்கு ஏற்றபடி நான் ஒரு 7 மிளகா வச்சுருக்கேன். 4 நம்ம ஊர் மிளகாயும், 3 பேடகை இல்லை காஷ்மீரி சில்லி எது வேணாலும் கலருக்காக வச்சுருக்கலாம். கொப்பரை தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் சாதா தேங்காயை ஒரு 1/4 மூடி நல்லா துருவி இதில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இதுதான் நம்ம கோடுபலை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த அரைக்கிறதுக்கு வச்சுருக்கிற பொருள் மிளகா, தேங்காய், கொப்பரை தேங்காய், ஜீரகம், ஓமம், பெருங்காயம், இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். பொட்டுக்கடலை இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் பொட்டுக்கடலையே அதில் சேர்த்துருங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மிக்சிங் பவுலில் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இந்த சிரோட்டி ரவையை மட்டும் நல்லா கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லா, அதாவது ரொம்ப காந்தாமல் கொஞ்சம் நல்லா சூடு வர அளவு, நான் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அது சிரோட்டி ரவையை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன் அதனால் இது பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா பிசிறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை போட்டு உப்பையும் போட்டு கலந்து விடணும். இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போ எண்ணெயை கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு, அதாவது ரொம்ப கொதிக்கணும் இல்லை, அப்புறம் பொறன்னு ஆகிடும். அதனால் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலரிட்டு என்ன பண்ணுங்கோ, 2 ஹாஃபாக பிரித்து வச்சுருங்கோ. ஏன்னா அது புளிச்சு போயிடும் மாவு. நீங்கள் 2 பேராக பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ஒத்தராக பண்ணுறதா இருந்தால் பாதி மாவை பிரித்து வச்சுட்டு மிச்ச பாதி மாவில் ஜலம் கொட்டி அதை இப்போ கெட்டியாக கொஞ்சம் பிசையணும். அதை நான் காமிக்கிறேன். ஜலம் விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக பிசிங்கோ. அதாவது ரொம்ப லூஸ் வேண்டாம், ரொம்ப இதுவும் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு பிசிங்கோ. நிறையா இருந்தால் 2 ஹாஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜலம் போட்டுக்கலாம். ஆனால் ஜலம் போட்டு நம்ம பிசிறி வச்சுட்டோன்னா அது புளிச்சு போயிடும். 2 பேராக இருந்தால் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். ஒத்தராக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லைன்னா திருப்பி இன்னொரு தடவை ப்ராசஸ்க்கு இன்னொரு தடவை எல்லாத்தையும் போட்டு பண்ணணும். அதுக்கு இது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி வேணும் அப்படின்னா. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது பாருங்க, இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த பக்குவத்துக்கு உருட்டினா நம்மளுக்கு உருட்டை வரணும். ரொம்ப லூஸு, ரொம்ப டைட்டும் கூடாது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுட்டுருக்கேன் இதில், அந்த தட்டில். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். என்னோடய டேபிள் டாப் நான் க்ளீனாக அலம்பி தொடச்சி எல்லாம் வச்சுருவேன். அதனால் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்கோ, இதை நல்லா அப்படி கையால் திரட்டணும். நம்ம
2 பேராக இருந்தால் சௌரியமாக இருக்கும், ஒத்தராக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த லெங்க்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்குவோம். இல்லை பெரிய உருண்டையாக போட்டு ஹாஃபாக கட் பண்ணி 2ஆக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப வந்து தடியாகவும் இருக்கக்கூடாது. எல்லா சைஸும் ஈவனாக இருக்கணும். குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எட்ஜு ஜாயின் பண்ணி விட்ருங்கோ. எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். காமிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டுருக்கோம். உருட்டி வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இதை இப்போ வந்து 2 இதுக்கு வரும். அது பாருங்கள், இப்போ நான் இது கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டுருக்கேன். போடுறச்சே சில சமயம் கொஞ்சம் கோணிக்கும், சில இது கொஞ்சம் இதுவாகும். அதாவது நம்ம தப்பாக போட்டுட்டோம்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எப்படியும் உடைச்சி தான் சாப்பிட போகிறோம். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ண விடுங்க. சிம்மில் வச்சு அடுப்பு எரிய விடுங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு, அது கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அது காயட்டும். இப்போ வந்து இந்த 2 தட்டில் நான் சுற்றி வச்சுட்டுருக்கேன். 2 தட்டில் சுற்றி வச்சுருக்கேன். அதாவது நம்ம சுற்றும் போது சிலது சின்னதாக வரும், சிலது பெருசாக வரும். ஸோ சின்னதெல்லாம் ஒரு ஈடு போடுங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு ஈடில் போட்டீங்கன்னா கரெக்டாக வேகும். எல்லாம் ஒன்று எடுத்து போட்டு பாருங்க, எண்ணெய் எதுவாக எடுத்தான்னு. இந்த அளவு சூடு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து சேருங்கோ. உடனே கிளறி விடாதீங்க. இது கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அரைச்சி விட்டதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வேகணும். அதனால் இதுவாக இருக்கணும். மெதுவாக ரொம்ப இடிக்கும்படியாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான இதில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு வந்து ப்ராடாக இருக்கும், நம்ம போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இந்த ஈடு ஆகட்டும், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. முதல்ல ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணி பழகிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒருத்தர் ஒரு ப்ரிப்ரேஷனில் பண்ணுவா, ஒருத்தர் ஒரு மெத்தடில் பண்ணுவா. ஆனால் இதுதான் நல்லாயிருக்கும், அதனால தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் கிடையாது. அதனால நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ பழங்காலத்துலேயே சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஏதாவது மாற்றினோன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சும்மா ஒன்றையே சாப்பிட்ருந்தா டெய்லி ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரே இது ஐட்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆயின்ருக்கு. ஒன்றுமே உதிரலை, இதுவாகலை, எதுவுமே பிரியலை. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம இது பண்ணணும். ஓசையெல்லாம் கொஞ்சம் நல்லா அடங்கட்டும். நல்லா வெள்ளையாக எடுக்கக்கூடாது, நல்லா கோல்டன் கலர் வரட்டும். அப்போ தான் அந்த உள்ள ஐட்டம்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாமே வேகும். அவ்வளோதான். நம்மளோட இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஒரு ஈடு எடுத்திருக்கேன், நன்னா வந்திருக்கு. இது கொஞ்சம் முதல்ல அப்படி தான் இருக்கும். ஆறின பிறகு உடச்சி எழுனா தான் கிறிஸ்பாக இருக்கும். இன்னியை விட நாளைக்கு எப்போவுமே பட்சணங்கள்லாம் மறுநாள் சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2வது ஈடு போட்டுருக்கோம். இந்த ஆயின் இருக்கு. இது கொஞ்சம் ஆன உடனே என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் திருப்பி விடணும். அப்படி திருப்பி விடலைன்னா என்ன ஆகும்னா அடியில் வந்து கொஞ்சம் கலராக அது பிடிச்சிருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இதுவான பிறகு திருப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது, ரொம்ப நல்லா வரும். ஆயின் இருக்கு. கலர் வந்து நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். நல்லா சிம்மில் வச்சு அவசரமே படாமல் பண்ணுங்க. அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. நம்மளோட சுவையான கோடுபலை ரெடி. இதை பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் எல்லாம் வந்தால் சௌரியமாக இருக்கும். ஒத்த கையால் எனக்கு பண்ண முடியல. நல்லா ஈஸியாக உடைப்படும். கரன்னு இருக்கும். நல்லா ஆறணும், சூடாக இருக்குது. இது வந்து நம்ம போட்ட சுடுறது ஆறணும். இதில் இது நல்லா உடையும், உடையணும். நம்ம போட்ட 200 கிராம் அளவு போட்டிருந்தாலே அதில் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு மிச்ச பாதி மாவு தான் கலந்துருக்கேன். அதுக்கு உங்களுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நீங்கள் பாதி போட்டுக்கோங்க வேணா. அதுவே ஓரளவுக்கு நிறையா தான் வருது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுவும் காஃபியும் சாப்பிட்டா மக்களமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.
அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.